அனைவருக்கும் வணக்கம். இந்த முறை சொல் அலை வலை ஒலிபரப்பில், அதாவது சொல் அலை பாட்காஸ்டில் ஒரு வித்தியாசமான முயற்சிங்க. இந்த முறை ஆடியோ மட்டும் இல்லை, உங்களுக்கு வீடியோ விருந்தும் இருக்குது. ஏன் இது முக்கியமாக வீடியோவில் கவர் பண்ணுறோம் அப்படின்னா, சொல்ல போகிற செய்தி அவ்வளவு முக்கியமானதுங்க. இந்த கால இளைஞர்களுக்கு மிகவும் மிகவும் முக்கியமான செய்தி ஆன்டி நார்கோட்டிக்ஸ் அவேர்னஸ் அப்படின்றதுக்கான ஒரு நடைப்பயணத்தை இன்னர் வீல் கிளப் ஆஃப் ஆதம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ செஞ்சாங்கங்க. இன்னர் வீல் கிளப் அப்படிங்கிறது உலகளாவிய மகளிர் மட்டுமான ஒரு தன்னார்வலர் நிறுவனம். ஐ மீன் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லேடிஸ் ஒன்லி விமன் ஒன்லி என்ஜிஓ. அந்த என்ஜிஓவில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்றதில், நானும் ஒரு மெம்பராக இருக்கேங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேங்க. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தும்போது இன்னமும் பெருமையாக இருக்குது. என்னுடைய பாட்காஸ்ட் மூலமாக இந்த செய்தி மேலும் பரப்பப்படணும், ஆன்டி நார்கோட்டிக்ஸ் அவேர்னஸ் நிறைய வரணும் அப்படின்றதுக்காக இந்த முறை சொல் அலை வலை ஒலிபரப்பில் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இன்னர் வீல் கிளப் ஆஃப் ஆதம்பாக்கமோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் இந்த நிகழ்ச்சியை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் அப்படின்னா முதல்ல நாம் யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும்? ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் இன்னர் வீல் கிளப் ஆஃப் ஆதம்பாக்கம் இந்த நிகழ்ச்சியை ஆசான் மெமோரியல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியோடு இணைஞ்சு நடத்தினாங்க. கல்லூரி மாணவர்கள் மூலமாக இந்த விழிப்புணர்வை பரப்பி எதிர்கால இந்தியாவினை உறுதி செய்யலாம் அப்படின்னு. இந்த நேரத்தில் ஆசான் மெமோரியல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுடைய பிரின்சிபல் திருமதி டாக்டர் டி.எஸ். சாந்தி அவர்களுக்கும், அதே கல்லூரியை சேர்ந்த டாக்டர் பி. ரமேஷ்குமார் அவர்கள், இந்த என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஹெட் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்குகிறோம். 100 என்எஸ்எஸ் கல்லூரி மாணவர்களின் நடைப்பயணம், அதாவது ஆன்டி நார்கோட்டிக்ஸ் அவேர்னஸ் ரேலியில் 100 மாணவர்கள் வைத்து நடத்த உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு காவல்துறைக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய மதிப்பிற்குரிய திரு முருகேசன் அவர்கள், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் T14 பள்ளிக்கரணை காவல் நிலையம், அவர்களுக்கும் மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசிய விழிப்புணர்வு உரை மற்றும் படங்கள், காணொளிகள் மற்றும் சில நேர்காணல்கள் எல்லாம் உங்களுடைய பார்வைக்காக இதோ. शरणं विजय विनायक शरण. ஸ்டேஷனில் அப்ரோச் பண்ணாங்க. அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட் லெவலில் கொண்டு போனதுக்கு அப்போவே அவரை ரொம்ப இது பண்ண என்கரேஜ் பண்ணோம். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்க, ட்ரக் அப்படிங்கிறது விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்கும், ரொம்ப சீரியஸாக முடிஞ்சிடும். இதுக்கெல்லாம் இப்போ முன்னே ரொம்ப டைம் எடுத்தது. இப்போ அந்த மாதிரி டைம் எல்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, ரீசெண்டாக ஒரு ரோபோ சங்கர்னு சொல்லிட்டு ஏன்னா எந்த விஷயத்த சொல்லணுன்னாலும் ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸை சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். ரோபோ சங்கர் ஏறத்தால மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் சென்னை, மிஸ்டர் தமிழ்நாடு இப்படியெல்லாம் ஸ்டேஜ் ஏறினவர். ஃபிசிக்கலாக ரொம்ப சூப்பர் ஃபிட்டாக இருந்தவர். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு விஷயம், 46 ஏஜில் அவருக்கு இப்படி ஒரு முடிவு அப்படின்னாக்கா, இதோட இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. பட் இருந்தாலும் என்னோட கொலீக்ஸ் முருகன் அண்டு மோகன்ராஜ், மற்ற எஸ்ஐஸ் எல்லாமே இருக்காங்க. இதில் நான் நிறைய அன்னைக்கு மேடம் இன்வைட் பண்ணப்போ நான் ஏற்கனவே ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி இதை பற்றி நிறைய உங்களுக்கு விஷுவல் வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸு, பிஃபோர் ஆஃப்டர் அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
சர்ப்ரைஸாக இப்போ வந்து குஜராத் கவர்னர் வந்து டிஏவி ஸ்கூல் வருது 10 o'clock வராங்க. அதோட அவசர இது தேவைக்காக நான் கிளம்புறேன். என்னோட கொலீக்ஸ் இருந்து உங்களுக்கு எல்லாமே இது பண்ணுவாங்க. யாரும் இது சொல்ல தேவையில்லை. இது நம்ம வந்து கேஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எல்லாம் நல்ல காலேஜ் லெவலில் வந்து நிறைய எல்லா ஸ்டேஜையும் தாண்டி எஸ்கேப் ஆகி காலேஜ் வந்துட்டீங்க. ஸோ இப்போ கூட ஏதாவது விளையாட்டுத்தனமாக பாலு பஃப் அது இதுன்னு போயிட்டு ஒரு லேசாக சிகரெட்டில் பழக்கமாகும். அது அப்புறமா மோசமான இதில் போயிட்டு கொண்டு போய் முடிச்சிடும். இது ஈஸியாக இப்போ கிடைக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்க ஒன்லி இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இது வந்து ரொம்ப நம்ம கவர்மெண்ட் மட்டும்தான் இதை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்து இதை டெஸ்ட்ராக்ட் பண்ணுறது, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது, ரிமாண்ட் பண்ணுறது, பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறது, இது எல்லா ஸ்டேஜ் வந்து ப்ரிவென்டிவ், அதாவது ப்ரீவியஸாக ஒரு ஸ்டேஜில் ஆரம்பித்து எல்லா இதுவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் என்ன நமக்கு ஒரு டிராபேக்னாக்க நம்ம எதெல்லாம் இங்கே வந்து தடை செய்யப்பட்ட பொருளோ அது எல்லாமே என்ன பக்கத்து ஸ்டேட்டில் ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ வந்து ட்ரெயினில் கொண்டு வராங்க, பஸ்ஸில் கொண்டு வராங்க, கொரியரில் வருது. அதே மாதிரி இப்போ வந்து ஜொமேட்டோ அந்த மாதிரி வந்து ஆப்பில் இது பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நாம மட்டும் தடுக்கிறோம், எல்லாருமே இதை வந்து பரவலாக விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இது ரொம்ப சேலஞ்சிங்காக போயிட்டு இருக்கு. அதையும் மீறி நம்ம நிறைய சீசர் பண்ணுறோம். அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி கூண்டாஸ் அது மாதிரி எல்லாம் போட்டு ஒரு ஃபியர்னஸை கிரியேட் பண்ணி கூட நம்ம பண்ணுறோம். இருந்தாலும் அது வந்து நாங்கள் வந்து வெறும் பனிஷ்மெண்ட் பண்ணி நாங்கள் கேஸ் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி அதனால எல்லாம் முடியாது. நீங்கள் ஸ்டூடெண்ட் நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான், நீங்கள் இன்ஃபார்மராக இருந்து இது மாதிரி காலேஜ் பக்கத்தில் யாராவது சேல் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ஈஸியாக நீங்கள் வந்து போலீஸ்க்கு சொல்லலாம். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எதையுமே நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டோம். இன்னும் இந்த நம்பர்ல இருந்தால் கால் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டோம். அதனால ட்ரக்ஸ் சம்மந்தமாக உங்களால் சொசைட்டிக்கு என்ன நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னாக்க நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஜஸ்ட் 100 கால் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க எங்களோட ஸ்டேஷனுக்கு வந்து எப்போ 24/7 நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட இன்ஃபர்மேஷனை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த நம்ம இன்டர்வியூ கிளப்ல இருந்து இதுக்காக இனிஷியேட்டிவ் எடுத்து இவ்வளோ சிறப்பாக வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு என்னோட பள்ளிக்கரணை காவல் நிலையம் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து உங்களுக்கு நியர்பை நெய்பர் அண்டு ஸ்கூல் கிட்ஸு அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையுமே வந்து இதனோட வீரியத்தை நீங்கள் தான் எடுத்து இனிஷியேட்டிவாக இதை வந்து நோ ட்ரக் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும்னாக்கா அது உங்ககிட்ட தான் இருக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இம்முறை சொல் அலை வலை ஒலிபரப்பில் நாம் ஒரு வித்தியாசமான களத்தில் இறங்கியிருக்கோம். என்ன வித்தியாசமான இடம் அப்படின்னா, நாம் வந்திருக்கிற இடம் ஆசான் மெமோரியல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே இன்றைக்கி நடக்க போகிறது ஆன்டி நார்கோட்டிக்ஸ் ஆன்டி ட்ரக்ஸ் ரேலி. அந்த அவேர்னஸ் ரேலி நடக்க போகுது. அந்த நடைப்பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நடைப்பயணத்துக்கு காரணமாக இருந்த இன்னர்வீல் கிளப் ஆஃப் ஆதம்பாக்கம் அண்ட் இன்னர்வீல் கிளப்போட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த ஆசான் மெமோரியல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட என்எஸ்எஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம டாக்டர் ரமேஷ் சார் வந்திருக்கிறாரு. அண்ட் வி ஹாவ் வித் அஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் காலேஜ் வித் அஸ். இவங்க எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை இன்றைக்கி நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாங்க. இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். Hello everyone, I am Ronmani, President of Innerwheel Club of Adambakam. We are in Asan Memorial College. We have started a rally and have completed successfully. Here I have the Honorable District Chairman Devi Mathimaran ma'am from Innerwheel Club, and also our District ISO Uday Lakshmi ma'am. It's nice to have them here. We would like to hear from them on how their experience on this narcotics project. Thank you, Ronmani. Hello everyone. So today Innerwheel Club of Chennai Adambakam, they conducted this anti-narcotics drugs at Asan Memorial College, Arts and Science College. And இது ரொம்ப very needed rally and awareness program, Ronmani, and you've done a very good job. And why it is essential now, apart from this drugs, there's something else also in the market nowadays called vape. So though it is illegal in India, common it is prevailed, and this Gen Z kids are getting addicted to it, and avangaloda dependency, they are increasing their dependency on that. Adu velayata they are starting it, but adu vanda addiction la poi mudikudhu. So it is also
very dangerous and it's a form of substance abuse. So this awareness program, I guess it is very useful for the upcoming generations also. And we have our district chairman, Devi Madhimaran. She would like to share her experience about today's rally. Thank you, ISO Udaya. So, Innerville District 323. I'm the chairman this year, Devi Madhimaran. And we are an international women's organization. Around 101 countries we are spread over. And around 1,20,000 women, strong women, eminent women, are serving all over the world. And this year, our national president has asked us to have we have some goals every year. So this year, that is Association President Jyoti Mahipal has said, one of the goals is awareness on narcotic drugs. So this is a very good opportunity for us to be in this rally. Then I would like to say that India is one of the most populated country, and we have around 27% youth in this country. And we are supposed to focus on the children and youth because the future generation is very important. We have to save our country from narcotic drugs, and that will be the best way to uphold our country and make it one of the best countries in the world. Because if youngsters are caught with these habits of narcotic drugs and all, if they get into that, sure, they will not be able to reach their goal. So each and every student, parents and teachers have to work together to get rid of all these things, because we are in a world where everybody is open to everything. Like they get the drugs very easily available. So we all have to be keeping an eye, like a family, a parent should take care of the children, and teachers also should have an eye whether the child is performing properly, why she is not performing, whether he or she, why they are not performing. And one more thing, like an organization, we feel that the parents, children, everybody together, teachers, everybody, they come together, we'll have a wonderful, future. Because each and every kid, every child and every student is very important. We have to safeguard them from this dangerous narcotic drugs that is just spreading all over. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு காவல்துறை, குறிப்பாக போதை தடுப்பு ஒழிப்பு பிரிவு, ஆதம்பாக்கம் இன்னர்வில் கிளப் மற்றும் ஆசான் நினைவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நல பணித்திட்டம் இணைந்து இன்று போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்தியிருக்கிறோம். இந்த பேரணியானது கல்லூரி வளாகத்தில் தொடங்கி பள்ளிக்கரணை மேடம்பாக்கம் வழியாக வந்து மீண்டும் கல்லூரியில் நிறைவு பெற்றது. 3 கிலோமீட்டர் அளவிற்கு மாணவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டார்கள். சுமார் 200 மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த பேரணியினுடைய பொறுமையை பொதுமக்களிடம் விளக்கும் பொருட்டாக அவர்கள் கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கொண்டும் மற்றும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பொதுமக்களிடையே இன்றைக்கு போதைப்பொருள் பற்றி மற்றும் அதனுடைய தீவினை பற்றி இன்றைக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இவற்றை கல்லூரி மாணவர்கள் மூலமாக கொண்டு செல்கிற போது இன்னும் அதிகப்படியான நமக்கு விழிப்புணர்வு கிடைக்கும். குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தை காக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த மேற்சொல்லப்பட்ட 3 அமைப்புகளும் இணைந்து இன்றைக்கு இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். இனி வரும் காலகட்டங்களில் குறிப்பாக மாணவர் சமூகம் இந்த செயல்களை முன்னெடுக்கிற போது இன்னும் கூடுதலாக இதற்கு வரவேற்பு பெற்று மாநிலம் முழுவதும் குறிப்பாக ஒரு போதையில்லா ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கும், போதையில்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கும், போதையில்லா ஒரு இந்த சமூகத்தை உருவாக்குவதற்கும் இப்படிப்பட்ட தன்னார்வ அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு கைகோத்திருக்கிறது. இன்று மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தனியார் அமைப்புகள், பல்வேறு அரசு அமைப்புகள், குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய போதை தடுப்பு மற்றும் ஒழிப்பு பிரிவு பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து வருகிறோம். குறிப்பாக எங்கள் கல்லூரி நாட்டு நல பணித்திட்டத்தில் கடந்த காலங்களிலும் சரி இப்பொழுதும் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட விழிப்புணர்வுகளை அதிகமாக செய்து வருகிறோம். கடந்த ஒரு 6 மாதம் முன்பாக கூட மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை மற்றும் காவல்துறை ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக மாநில அளவிலான ஒரு ரீல்ஸ் காம்படிஷன் போட்டி நடத்தினார்கள். அவற்றில் எங்கள் கல்லூரியினுடைய மாணவர்கள் கலந்து கொண்டு சுமார் 7 ரீல்ஸ் அதிகமாக ரீல்ஸை பதிவு செய்த கல்லூரியாக எங்களுடைய கல்லூரி நாட்டு நல பணித்திட்டம் இருக்கிறது. அதற்காக நம்முடைய டிஜிபி சங்கர் ஜிவால் IPS அவர்கள் கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக அவர்களை அழைத்து 7 குழுக்களுக்கும் தலா 10,000 வீதம் 70,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கினார்கள். அந்த ரீல்ஸ் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும்
திரையரங்குகளில் இடைவேளை நேரங்களில் போதையை ஒழிப்பதற்கும் போதையை எவ்வாறு கையாண்டால் என்னவென தீவினைகள் ஏற்படும் என்கிற அடிப்படையில் அந்த ரீல்ஸ் இன்றைக்கு எல்லா திரையரங்களிலும் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அந்த ரீல்ஸை உருவாக்கியவர்கள் எங்களை போன்ற கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் தான் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு காவல்துறை குறிப்பாக போதை தடுப்பு மற்றும் ஒழிப்பு பிரிவு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப் என்கிற ஒரு மொபைல் செயலியை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த மொபைல் செயலி மூலமாக இன்றைக்கு மாணவர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வை கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக செய்து வருகிறோம். அந்த செயலி மூலமாக செய்யப்படுகிற பதிவுகள் அனைத்தும் முழுமையாக அது ரகசியம் காக்கப்பட்டு யாருக்கும் எந்தவித, அதாவது புகார் அளிப்பவர்களுக்கு எந்த விதமான நெருடலும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும் அவற்றை எவ்வாறு ட்ராக் செய்வது என்கிற அடிப்படையில் அவற்றை நாங்கள் இன்றைக்கு விழிப்புணர்வு செய்து வருகிறோம். அந்த மொபைல் செயலி ஆப் இன்றைக்கு பல்வேறு விதங்களில் மாணவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். எனவே ஒரு போதையில்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்குவதற்கு நம் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை குறிப்பாக போதைப்பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்பு பிரிவுக்கு நாமும் நம்மால் முடிந்தவரை உதவியாகவும் உறுதுணையாக இருப்போம் என்கிற அடிப்படையில் நாங்கள் உதவி செய்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற கடைகளில் மற்றும் அருகாமையில் இருக்கிற வீதிகள், பொதுமக்கள் கூடுகிற பூங்காக்கள், பொதுமக்கள் அதிகமாக இருக்கிற மற்ற கேளிக்கை நிகழ்ச்சிகள், இப்படி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கள் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு வீதி நாடகம், திருநாடகம், அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி அவர்களுக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் விழிப்புணர்வு செய்வது என்று பல நிலைகளில் எங்களுடைய இந்த பணிகளை செய்து வருகிறோம். குறிப்பாக வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை எங்களுடைய கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு வகுப்பில் நடத்துகிற வகுப்பு ஆசிரியர்கள் குறிப்பாக அவர்களுடைய பாடத்திட்டத்தோடு இப்படிப்பட்ட நிகழ்வுகளையும், குறிப்பாக போதைப் பொருளினுடைய உட்கொள்வது, அதனுடைய தீவினை, அதனால் இந்த நாம் இழக்கிற சீர்கேடுகள், நாம் இழக்கிற குடும்பத்தினுடைய நிலை, இப்படிப்பட்ட பல்வேறு விதங்களில் எங்களுடைய கல்லூரி பேராசிரியர்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். எனவே ஒரு மற்ற கல்லூரி மாணவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு செய்யப்படுகிற இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு போதையில்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு துணை புரியும். மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் குறிப்பாக எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதற்கும் இளைஞர்கள் தங்களுடைய பணிகளை செய்வதற்கு இந்த போதையை ஒழிக்கிற போது தங்களை காத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் தங்களுடைய குடும்பத்தை காக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பல்வேறு விதமான சமூக அமைப்புகளும் பல்வேறு விதமான அரசு அமைப்புகளும் இவற்றை செய்கிறது. எனவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் பொதுமக்களும் தங்களுடைய உதவியையும் ஒத்துழைப்பையும் வழங்குமாறு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிஸ்டர் ரமேஷ், டாக்டர் ரமேஷ் குமார், நீங்கள் சொல்லப்போ தான் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்கிறது சம்திங் வெரி அப்ரிஷியேட்டபிள். ஒரு 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 காலேஜ்லேருந்து யூ ஆர் டூயிங் அ வெரி பிக் சர்வீஸ். இதை நாங்கள்லாம் ரொம்ப வி ஹாவ் டு அப்ரிஷியேட் யூ ஃபார் அ கிரேட் சர்வீஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஆப்பை பற்றி சொன்னீங்க இல்லையா, உங்கள் ரீல்ஸ் எல்லாம் எங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா எங்கள் மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணி we can also get the thing awareness, spread the awareness, because நாங்கள் எங்கள் இந்தியாவில் ஒரு 27 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. நான் 323 டிஸ்ட்ரிக்ட் ஒரு சேர்மன் இந்த வருஷம். இவங்க பிரசிடென்ட் 74 கிளப் இருக்காங்க 323ல். ஸோ உங்கள் அனுப்புனீங்கன்னா we can just share it. எங்களுக்கும் அந்த அவேர்னஸ் பரப்புறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் பரப்பலாம். ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக இருந்தது நீங்கள் பேசினது. Hello everyone, நான் ஒரு NSS வாலண்டியர் அண்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆசான் மெமோரியல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எங்களோட NSS ஆஃபீஸர் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறது, பாஸ்ட் இயர்ஸ் எல்லா வருஷத்துலேயும் ரொம்ப நிறைய ரேலிஸ் பண்ணியிருக்கோம், நிறைய கேம்ப்ஸ் நடத்தியிருக்கோம், ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம், நார்கோட்டிக்ஸ் சம்மந்தமாக நிறைய ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். இது மூலயமா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நாங்கள் ரொம்ப கெயின் பண்ணியிருக்கோம். கெயின் பண்ணதை எங்களோட வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட நெய்பர்ஸ், நாங்கள் பழகிற எல்லா ஆளுக்களுமே ட்ரக்கை ஒரு கெட்ட விஷயம், லைக் இது பண்ணால் இப்படி நடக்கும்ன்ற விழிப்புணர்வு எங்களுக்கு கிடைச்சதுனால எங்களால் ஒரு 10 பேருக்கு தர முடியுது. ஸோ இதுக்காக நாங்கள் ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம் மூலயமாவும் எங்கள் மூலயமா நிறைய பேர் கற்றுக்குறாங்க. இது தப்பு, சரி இந்த ட்ரக்குனால இப்படி வருது, இவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு எங்கள் மூலயமா நாங்கள் பண்ணுறது மூலயமா நிறைய பேரும் கற்றுக்குறாங்க. ஸோ அது எங்களோட லைஃப்லேயும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் தோன்றிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறையா அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கோம், இதுக்கப்புறம் கொண்டு வர போகிறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அலாட்.
அனைவருக்கும் நன்றி. இதில் பங்கு கொண்ட அனைவருக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. மேலும் இவர்கள் சொன்ன மாதிரி இவங்க எடுத்த ரீல்ஸை இன்னும் பாப்புலரைஸ் பண்ணி நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகணுன்றது தான் நம்மளுடைய இந்த ப்ரோக்ராமுடைய குறிக்கோளே. என்னென்னா, இந்த அறையில் இருக்கிற இந்த கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இளைய சமுதாயத்தினர் அனைவருக்கும் இது தெரிய வேண்டிய ஒரு செய்தி. அதாவது ட்ரக்ஸ் என்பது, போதைப் பொருட்கள் என்பது வாழ்வை அழிக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃப்யூச்சர் இந்தியா, அதாவது அடுத்த தலைமுறையினரை நம்ம நல்ல பாதையில் கொண்டு வரணுன்ற ஒரே எண்ணம் தான். நன்றி. இந்த 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 பாதையில் எங்களோட பயணிக்கிறவங்க எல்லாருக்கும், முக்கியமாக ஆசான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற பிரின்சிபல் மேம் இப்போ நம்மளோட இணைய முடியல, ஆனால் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதை ஆர்கனைஸ் பண்ண நம்ம டாக்டர் ரமேஷ்குமார் சார், இந்த ரேலி ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ப்ளஸ் எனக்கு மிகவும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை ஃபண்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண எங்கள் இன்னர்வீல் கிளப் ஆஃப் ஆதம்பாக்கம் அண்ட் இன்னர்வீல் கிளப்போடைய ஒரு மெம்பர் நான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் மேம் கிட்ட நான் இது சொல்கிறதுக்கு கொடுக்குறேன். நான் எண்டிங் லைன். Thank you so much, Srividya. We are very proud of you. And you're taking Adambagam Club to a great height. And Innerwheel நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஐ வுட் சே, இப்போ நான் இவங்க சார் டாக்டர் ரமேஷ் சொன்ன மாதிரி, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி, ஈச் காலேஜ், ஈச் ஸ்கூல், they should bring it as a subject, how to avoid narcotics. அப்போ தான் இன்னும் அவேர்னஸ் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ this is a kind request, somebody can take it forward. Each student, like being a school and college, it should be a subject, like how they say, it should be one part of it. So they should learn a lot, it will spread faster. This is my small request to Innerwheel District 323 and people all over the world, because everybody needs to stay away from drugs. Let us stay safe and away from drugs. Thank you so much, Srividya. Thank you so much for everybody for their time and energy. And we sign off with the anti-drugs note. Say no to drugs, say yes to life. Say no to drugs and say yes to life. Thank you so much.